வள்ளல் பெருமான் இரக்கமாக இருந்தார். எப்படி இரக்கமாக இருந்தார்? எவ்வுயிர் திரளும் நம்முயிர் என்னுயிர் எனவே எண்ணி நல் இன்புறச் செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றியே அச்சம் நீக்கிடவும். எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி பார்த்து அந்த உயிர்களுக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் நீக்கணுமா. இதை தான் என்னுடைய இச்சைகான் எந்தாய் அப்படிங்கிறார். அவருக்கு அதுதான் விருப்பமா. நம்மள்கிட்ட இந்த இரக்கம் இருந்ததுன்னா எந்த வியாதியும் வந்திருக்காது. நம்மள்கிட்ட இரக்கமே கிடையாது. தெற்சபை உலகத்துயிர்க்கெல்லாம் இன்பம் செய்வது என் இச்சையாம் எந்தாய். இந்த உலகத்தில் இருக்க உயிர்களுக்கு எல்லாம் இன்பம் செய்வது தான் வள்ளல் பெருமானுடைய ஆசையாக இருந்தது. நான் பணம் சம்பாதிக்கணும், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அவர் ஆசைப்படவே இல்லை. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கின்ற ஒரு பெரிய பேராசை வைத்திருந்தவர் வள்ளல் பெருமான். எல்லா உயிரையும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சா அது ஆசை, எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னா அது பெரிய பேராசை இல்லையா? மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். நமக்கு அப்படியா இருக்குது? நமக்கு அப்படியா இருக்குது? இதோ இப்போ விமான விபத்தில் இறந்தாங்க, அது ஒரு பெரிய துக்கமாக இருந்தது, முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி கூட 3 வேளையும் தின்னு இருப்போம். அன்றைக்கி கூட ராத்திரி நல்லபடியாக ஏசி போட்டு தூங்கி தான் இருப்போம் இல்லையா? அவ்வளவுதான் நம்மளுது. இங்கே மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் அப்படிங்கிற